ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி மணத்தக்காளி கீரையை வச்சு ஒரு சூப் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இது அம்மா கொண்டு வந்த மணத்தக்காளி கீரை தான். அது எப்படி ரெடி பண்ணியிருக்கேன்னா, கொஞ்சமாக சிறுபருப்பு சேர்த்து நல்லா கழுவிட்டு, அது கூட சின்ன வெங்காயம், காய், தக்காளி, பூண்டு, ஒரே ஒரு பச்சை மிளகா 2 உடைச்சி சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக மிளகு, சீரகம் இதெல்லாம் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு கையளவு கழுவி தண்ணியை எடுத்து வச்சுருக்க மணத்தக்காளி கீரையை சேர்த்துட்டு, அது கூட கொஞ்சமாக மஞ்சத்தூள், லைட்டாக உப்பு, ஒரு சொட்டு எண்ணெய், ஒரு 10-15 தனியா இதெல்லாம் சேர்த்து குக்கரை மூடி போட்டு ஒரு 10 விசில் கிட்ட விட்டுக்கலாம். அப்போ தான் வந்து மணத்தக்காளி கீரை நல்லா சாஃப்டாக வெந்துடும். பாருங்கள், விசில் நல்லா அடித்த பிறகு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு விசில் இறங்கின பிறகு ஓப்பன் பண்ணி பருப்பு மற்ற வச்சு நல்லா கடைஞ்சி விட்டுக்கலாம். எவ்வளோத்துக்கு நல்லா கடைய முடியுமோ அவ்வளோத்துக்கு சூப்பராக கடைஞ்சிக்கலாம். ஒரே ஒரு சின்ன துண்டு புளி தண்ணியில் ஊற வச்சு அதை சேர்த்து அதையும் சேர்த்து நல்லா கடைஞ்சிட்டு டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். தாளிச்சா தாளிக்கலாம், இல்லைன்னா அப்படியே சாப்பிட்றலாம். அதுவும் நல்லா தான் இருக்கும் டேஸ்ட்டு. நம்மளுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. ஆல்ரெடி நான் கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்கேன். உங்களுக்கு திக்காக வேணுனாலும் இப்படியே தாளித்து சாப்பிட்டுக்கலாம். இல்லைன்னா தண்ணியாக தான் வேணும்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி விட்டுக்கலாம். நான் ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு ஒரு தாளிப்பு கொடுத்துடலான்னு சொல்லிட்டு 3 சின்ன வெங்காயம் பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அது கூட 2 காஞ்ச மிளகு கிள்ளி வச்சுருக்கேன். 4-5 தோல் உரிக்காத பூண்டு இடித்து வச்சுருக்கேன். கருவேப்பிலை எப்பவும் போல் 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டு கடுகு, சீரகம் பொரிஞ்ச உடனே கட் பண்ணி வச்சுருக்கதெல்லாம் சேர்த்து லைட்டாக சிவந்த உடனே பெருங்காயம் சேர்த்து உடனே கடைஞ்சி வச்சுருக்கேன். கீரையை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு கொதி வந்தோடனே குக்கர் மூடி அப்படியே ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ சூப்பரான மணத்தக்காளி கீரை சூப்பு ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி வச்சுக்கோங்க. உப்பும் அதே மாதிரி டேஸ்ட்டு பார்த்துக்கோங்க. ஆனால் காரம் எதுவுமே இருக்காது. ஏன்னா நம்ம வயிற்று புண்ணுக்கு தானே சாப்பிட்றோம். காரம் அதுலேயும் இருந்தால் எப்படிங்க? அதனால தான் வந்து சிம்பிளான மெத்தடில். பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.